ஃபேமிலியாக பார்க்குறது நல்லாயிருக்கும். என்ன மெசேஜ் சொல்கிறாங்க? மெசேஜ் சொல்கிறாங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு பிரதர் வந்து சிஸ்டர் மேரேஜ் பண்ணி போகும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். சாங்ஸ் எனக்கு அந்தளவுக்கு லைக் ஆகலை, பட் எல்லாம் ஓகே. சிறகடிக்க சீரியல்லேருந்து இப்போ ஹீரோவாக இருக்காரு. சீரியலுக்கும் இதுக்கும் பார்க்குறது உங்களுக்கு எப்படி? இல்லை, சீரியலில் வந்து அவர் ரொம்ப சாஃப்டான கேரக்டராக இருப்பார், பட் இதில் கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் இருந்தால் அதை விட இதை பார்க்கும்போது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன மெசேஜ்? அதுதான் மோஸ்ட்லி அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, அந்த கஷ்டம் மட்டும் தான் தெரியுது அவங்களுக்கு. பட் எதனால் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது ஸ்டோரினா என்ன கடன் என்ன கஷ்டப்படுறாங்க, சாங்ஸ் எப்படி காமெடி காமெடிஸ் ஓகே தான், எல்லாத்தையும் காமெடியாக தான் கொண்டு போயிருக்காங்க. படம் நல்லா இருக்குது சார். சிறகடிக்க ஆசிரியர் எப்படி நடிச்சிருக்காரோ அதோட பெட்டராக நடிச்சது ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த மூவி எப்படி எப்போ வரும்போது எதிர்பார்க்க நல்லா இருக்கு. வசூல் மன்னா நல்லா சூப்பராக காமிச்சிருக்காங்க. இவருக்காகவே படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் இவருக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் காமெடி மூவியாக பார்க்கலாம். காமெடி இருக்கா படத்தில்? காமெடி இருக்கு. சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் நல்லா இருக்கு. ஆனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அதோட ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட வசூல் மன்னன் படம் பார்க்க வந்திருக்கேன். ஸோ வசூல் மன்னன் இது யார் ஹீரோ பண்ணியிருக்காருன்னா ஸ்ரீதேவி அவர்கள் பண்ணியிருக்காங்க. சிறகடிக்க ஆசை ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல். சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வரணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் என்னென்னா அவரோட ஆக்டிங் வந்துட்டு அதில் வந்து சிறகடிக்க ஆசை அந்த சீரியலை எந்த அளவுக்கு ரசிச்சு மக்கள் பார்த்தாங்களோ இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. வெகுளித்தனமாக கொஞ்சம் அந்த ஒரு இன்னோசன்ட் ஃபேஸ் வச்சுட்டு ஸோ மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்ல பார்த்தோன்னா ஒரே விஷயம், வசூல் மன்னன் கடன் வாங்கிட்டு நிறைய பேர்கிட்ட வந்துட்டு கடன் வாங்கிட்டு அடைக்க முடியாமல் கஷ்டப்படுற ஒரு சராசரி மனிதர்களுடைய ஒரு கதையாக தான் பார்க்குறாங்க. ஸோ ஒரு குடும்பமாக சேர்ந்து வந்து பார்க்கலாம். வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன பட்ஜெட் மூவி எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச். வசூல் மன்னன் படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். இப்போ தான் பார்த்துட்டு வரோம். ஹீரோ வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் வந்து சிறகடிக்க ஆசையில் வந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக அறிமுகப்படுத்திருக்காங்க. நல்லா ஃபஸ்ட்டு படம் போலவே இல்லை. அடுத்தடுத்து படம் கண்டிப்பாக நிறைய நடிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பராக படம் ஃபுல்லாகவே நல்லா நடிச்சிருக்காரு. அவர் வந்து படத்தில் வந்து அம்மா சென்டிமெண்ட் வருது, தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் வருது. ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. ஒரு கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி கதை போகுது. அவங்க கடலான்னு பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு ஒரு ட்விஸ்டிங் வைக்கிறாங்க. நல்லா இருக்கு. வசூல் மன்னன் ஹீரோ வந்து எல்லாருக்கும் கடன் வாங்கிட்டு பயங்கரமாக அல்வா கொடுக்குறாரு, டேக்கா கொடுக்குறாரு. அதே மாதிரி ஏமாத்துற ட்ரை பண்ணும்போது ஹீரோயினை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாரு, அப்படியே லவ் ஆகிடுது. அந்த மாதிரி ஸ்டோரி நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு கொஞ்சம் 30% காமெடி, அந்த சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் படமாக பார்க்க நல்லா இருக்கு. அவர் சீரியல்லேருந்து வந்திருக்காரு. அந்த அவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸாக என்டர்டெயின்மெண்ட்டாக படம் நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஒர்க்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், ஸ்கிரிப்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் படமாக பார்க்க நல்லா இருக்கு. இதில் வந்து மெசேஜ்னு எதுவும் சொல்லலை, பட் ஆனால் ஜாலியாக இருக்க மாதிரி தான் எடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே அவங்க மாமா கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எதிர்நீச்சலில் வில்லனா வராருல, அவர் தான் வில்லனா பண்ணியிருக்காரு. அவர் மாமனார், அவர் தான் வில்லனா, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷன் அவங்க பேரிங் வந்து ரொம்ப சூப்பர். ரெண்டாவது ஒரு சாங் வந்துச்சு, அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு. லவ்னு ஒரு சாங் வந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. சூப்பர் ஜாலியாக இருக்குது. இப்போ வசூல் மன்னன் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்கு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. அது இல்லடா. ஓம் சக்தி பராசக்தி. வசூல் மன்னன் ஓம் சக்தி பராசக்தி சொல்றான். ஓம் சக்தி அது இல்லடாப்பா. ஓம் சக்தி பராசக்தி, வசூல் மன்னன் நல்ல சக்தி. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி,
நான் பார்த்துட்டு வரேன். ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. எப்படி நம்ம கில்லி படம் பார்க்கும்போது விஜய் சாரும் இருங்கடா, கில்லி படம் பார்க்கும்போது திரிஷாவும் விஜய் சாரும் அந்த காம்பினேஷன் எப்படி சூப்பரா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்க ஸ்ரீதேவாவும் ஹீரோயினும் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. எப்படி அதே மாதிரி இந்த வசூல் மன்னன் படம் பார்க்கும்போது விஜய் சாரும் திரிஷா மேடமும் அந்த காம்பினேஷன் எப்படி சூப்பராக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த வசூல் மன்னன் படத்தில் இந்த ஸ்ரீதேவா அவர்களும் கதாநாயகி அவர்களும் அந்த காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துல வசூல் மன்னன் படத்துல ஸ்ரீதேவா அவர்கள் நல்லா சிறப்பா நடிச்சிருக்காரு. அந்த கதாநாயகி அவர்களும் சிறப்பா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல வேலா ராமமூர்த்தி அவர்கள் அப்புறம் இல்லப்பா அது ஹீரோ வந்து ஸ்ரீதேவா. அப்புறம் இந்த படத்துல நடிச்சிருக்கிற இம்மான் அண்ணாச்சி மற்றும் இன்னும் பல கதாபாத்திரங்கள் சரவண சுப்பையா எல்லாருமே நல்லா பக்காவா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னாக்க எப்படி திருப்பாச்சி படத்துல விஜய் சார் அவர்களும் திரிஷா அவர்களும் எப்படி ஒருத்தர் ஏமாத்தி நடிச்சுப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்க கதாநாயகன் ஸ்ரீதேவா அவர்களும் கதாநாயகி அவர்களும் அந்த காம்பினேஷன்ல வந்த மாதிரியே இந்த படம் வசூல் மன்னன் படத்திலையும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, முன்னாடி சொல்லு அது மட்டும் இல்ல, எப்பவுமே உலகத்துக்கே தெரியும் வசூல் மன்னன் என்றால் அது விஜய் சார் தான் அப்படின்றது. அந்த விஜய் சார் விட்ட இடத்த இந்த ஸ்ரீதேவா அவர்கள் கண்டிப்பாக பிடிப்பார். பிடிக்க மாட்டாரா? நல்ல ஒரு இடத்த பிடிப்பாரு. இருங்கடா, நம்ம இன்னைக்கு வசூல் மன்னன் படத்தை பத்தி தான் பேசுறதுக்காக வந்திருக்கோம். அவர் திரிஷாவை பிடிச்சாரா இல்ல வேற யாரும் பிடிச்சாரான்னு நமக்கு அது வேணாம். ஏன்னா சினிமா வேற, பர்சனல் வேற. நம்ம பர்சனல் அட்டாக் பண்ண வேணாம். என்ன சொல்றீங்க? கரெக்டா இல்லையா? அதனால சரி, வாழ்த்துக்கள். அதையும் இங்க வந்து சொல்லிட்டு போறாரு. சரி வாழ்த்துக்கள். அதாவது சார் வந்து என்ன சொல்லிட்டு போறாருன்னா, இப்ப நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, திரிஷா விஜய் சாரு, அந்த மேட்டர் இல்ல, இது வேற. இது வந்து வசூல் மன்னன் படத்தோட சம்பந்தப்பட்டது. அதனால அது இதே இல்ல, இவர் காதுல வந்து சொல்லிட்டு போனாருங்க. அது ஆமா, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. சரிங்களா? அது வேற, அது அவங்களோட பர்சனல். நம்ம இங்க வந்தது வசூல் மன்னன் படத்தை பத்தி பேசுறதுக்காக மட்டும்தான். அதனால இந்த வசூல் மன்னன் இந்த வசூல் மன்னன் படம் நல்லா அருமையாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், அந்த குருவி படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜய் சாரும் திரிஷாவும் எப்படி மலேசியாவுக்கு போயிட்டு அங்கே எப்படி சில விஷயங்கள்லாம் பண்ணி மறுபடியும் இங்கே வந்து அந்த கொள்ளைக்கூட்டத்தை வந்து எப்படி ஒழிச்சு கட்டுறாரு அப்படின்ற விஜய் சார் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி இந்த வசூல் மன்னன் படத்துலையும் கடன் வாங்கி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, குருவி படத்துலையும் கடனால விஜய் சார் வந்து மலேசியாவுக்கு போவார். கரெக்டா? அதே மாதிரி இந்த வசூல் மன்னன் படத்துலையும் ஸ்ரீதேவா அவர்கள் கடன் வாங்கிட்டு அந்த கடனால எப்படி அவர் வந்து வெளியில வராரு அப்படின்றத தான் இந்த வசூல் மன்னன் படத்தில் ஸ்ரீதேவா அவர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் திரிஷா மேடம் எப்படி விஜய் சாருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இந்த வசூல் மன்னன் படத்தில் ஸ்ரீதேவா கதாநாயகனுக்கு இந்த கதாநாயகி திரிஷா பேர் சார்
நீங்க பாட்டு காதுல வந்து நிவேத்தான்ற அப்புறம் அந்த துணை முதலமைச்சர் பேரை சேர்த்து இதுல போட்டுவாங்க சார். சும்மா நீங்க வேற சார். நான் படத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன் சார். யாரையுமே நம்ப முடியல சார். இப்போ நமக்கு எதுக்கு அந்த வம்பு? என்ன சார் சொல்றீங்க? நம்ம சினிமாக்காக வந்திருக்கிறோம். வசூல் மன்னன் படத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஊராம் பேச்சை பத்தி பேசி நமக்கு எது தேவையா சார்? சார் ஐயோ இல்ல நீங்க பிரச்சனையை மாட்டி விட்டு போறீங்க சார். ஹீரோயின் இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ 2 பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வசூல் மன்னன் படத்தை நீங்க வந்து பாருங்க. பாத்தீங்கன்னாக்கா நீங்க நல்லா சந்தோஷப்படுங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஒன்றா விடுவோம் இந்த மாதிரி வரல. சார் விஜய் சார், நான் உங்களோட ரசிகன். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இவங்க பேசுறதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லை. புரியுதா? அப்புறம் வந்து கமெண்ட்ல வந்து எல்லாரும் என்னைய திட்டுவீங்க. 200 நான் வாங்கிட்டேன்னுவீங்க. என்ன அணிலுன்னுவீங்க. இது தேவையா? அப்புறம் சங்கின்னுவீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைப்பா. சரியா? நான் இன்னைக்கு படம் அது சரியா? பூ போட்டாலும் சரி, பூவை என் மேல போட்டாலும் சரி, ஏதோ ஒண்ணு போடுறாங்களாப்பா. இந்த படத்தை பாருங்க, நல்லா போடுங்க. ஆமா, இந்த படத்தை வந்து பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. தயவு செய்து எனிவே இந்த தம்பி ஸ்ரீதேவா அவர்கள் சிறகடிக்க ஆசை அந்த படத்துல நடிச்சு, அந்த சீரியல்ல நடிச்சு நாடகத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு கலைஞர். இவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லாம இருவா. ஓம் சக்தி பராசக்தி ஸ்ரீதேவா ஒரு இந்த ஸ்ரீதேவா அவர்கள் சீரியல்ல இருந்து இன்னைக்கு வெள்ளித்திரைக்கு வந்து அவரோட திறமைகள் எல்லாமே நல்லா காமிச்சிருக்காரு. படத்தில் சென்டிமெண்ட்டில் நல்லா நடிச்சிருக்காரு. ஃபைட்டு, சாங்கு, அப்புறம் லவ் சீனு எல்லாத்துலேயும் நல்லா பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ஸ்ரீதேவா, உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இருங்கப்பா. இந்த கதாநாயகி இந்த கதாநாயகி உங்களுக்கு முத்தம் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இந்த கதாநாயகியின் சார்பாக இவருக்கு நான் ஒரு முத்தம் தரேன். இருவா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்பா, யாருக்கு முத்தம் கொடுக்கணும்னு. நீங்க எல்லாரும் நேத்து வீடியோவெல்லாம் பார்த்துட்டு அது வேற இது வேறப்பா சார். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு நான் வந்து வசூல் மன்னன் இந்த படம் பார்க்கறதுக்காக வந்தேன். இந்த தம்பி ஸ்ரீதேவா அவர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க. இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் வந்தேன். ஏன்னா ஒரு சீரியல்ல இருந்து என்ன சார், ஏன்னா இந்த தம்பி ஸ்ரீதேவா அவர்கள் சீரியல்ல இருந்து படத்துக்கு வந்து நல்லா பிரமாதமா நடிச்சிருக்காரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணன் பிரியாணி வழங்க கொண்டார் எல்லாருக்கும்.